Black Forest கேக்கோட செகண்ட் பார்ட் வீடியோ தாங்க இது. நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் க்ரம் கோட் மட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுக்கிறப்ப லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் விப்பிங் க்ரீம் கொடுத்து நம்ம லைட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கோட் தான் கொடுக்க போகிறோம். வேறு எந்த ஃப்ளேவராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் சரி, நமக்கு வந்து விப்பிங் க்ரீமே கொஞ்சம் அதிகமாகவும் தேவைப்படும், ஃபினிஷிங்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். பட் Black Forest அப்படிங்கிறதுனால நம்ம மெயின் கோட் வந்து ஓரளவுக்கு தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம இதை சுற்றி என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நம்ம காய் சீவரதில் சீவி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கும் நம்ம டச் பண்ணுறதுக்குமே நல்ல ஸ்ப்ரிங்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். Black Forest கேக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிசைன் சிம்பிளாக தாங்க இருக்கும். வேறு ஃப்ளேவராக இருந்தால் கூட நம்ம சுற்றி நிறைய பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் இருக்கும். பட் ஆனால் Black Forestக்கு எப்பயுமே ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் சாக்லேட்டை துருவி எடுத்து அதை வந்து ஃபுல்லாகவுமே சுற்றி நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்து போட்டுட்டேன். மேலே மட்டும் ஏதோ ஒரு நாசல் வச்சு அழகாக ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு நடுவில் ஒரு செரி பழம் மட்டும் வச்சுக்கலாம். பட் நான் செரி பழம் வைக்கல. அதுக்கு மேலேயுமே காம்பவுண்ட் டார்க் சாக்லேட் துருவி வச்சுருந்ததை ஃபுல்லாக போட்டுட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள் இருந்துச்சுங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தூவி விட்டுக்கிட்டேன். அதிகமாகவும் போடக்கூடாதுங்க, லைட்டாக மட்டும்தான் போடணும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றப்பையும் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பால் மட்டும் ஒன்றே எடுத்து அந்த நடு சென்டரில் மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள், அதாவது அந்த கோல்டு கலர் பால்லேயே குட்டி குட்டி இருந்துச்சு. சரி எல்லாமே போட்டுட்டோமே, இதுலேயும் ஒரு 4 மட்டும் போட்டு விடலான்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் பாலை நடுவில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் அந்த குட்டி குட்டி கோல்டன் பான் ஃபுல்லாக துருவி விட்டுக்கிட்டேன். இப்போது நம்மளோட Black Forest கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பாஞ்ச் மட்டும் எப்படி செய்யறதுன்ற வீடியோ ஒன்று உங்களுக்கு எடுத்து போடுறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி எடுத்து பார்த்துக்கோங்க. நானும் கேக் செய்யணுங்க, நான் சேல்ஸ் பண்ணணும், இல்லை நாங்களே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய சிம்பிளான கேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரௌனி தாங்க. வீட்டில் ஸ்டவ்லையே வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு எப்படி ஈஸியாக ப்ரௌனி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரௌனி கேக் வீட்டில் இருந்தே செஞ்சு சாப்பிட்றதும் சரி, நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.